இப்போ அப்படி டூ மெனி பார்ட்டிஸ்ன்றதை விட டூ மெனி அமைப்புகள் என்று இப்பொழுது அது வேறையாக அதிகரித்திருக்கு. அதற்காக சமூக கட்டமைப்புகள் என்ற பொருளில் பலது உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஆரோக்கியமானது அல்ல. ஆகவே ஒரு அளவுக்கு தமிழ் மக்களுடைய தேர்தல் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு நிலை உருவாகி வருகிறது. அந்த நிலையிலே கடந்த 2-3 சந்திப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த சந்திப்பு இந்த வாரத்தில் நடக்க இருந்தது. ஆனால் சில சூழ்நிலையில் அது ஒத்தி போட மாட்டேங்கிறது. அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். சில முக்கியமான விடயங்களிலே நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எங்களுடைய சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, சில ஒவ்வாத அல்லது ஒத்துப்போகாத நிலை இருந்தாலும் கூட அவர்களை மேவி அங்கு ஒரு ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்கிறோம். இறுதியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கடந்த இந்திய துணை ஜனாதிபதி இங்கே வந்த பொழுது நாங்கள் எல்லோரும் அவரை சந்தித்த பொழுது கட்சி ரீதியாக ஏரிய கட்சிகள் இருந்தார்கள். அவர்கள் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் முடித்த பொழுது என்னுடைய கையை ஸ்ரீதரனுடைய கையை வைத்துக்கொண்டு என்னிடம் சொன்னார், இது உங்கள் எல்லோருக்கும் சமர்ப்பணம். உங்களுடைய கட்சிகள் அதிகரித்திருக்கிறது, டூ மெனி பார்ட்டிஸ், கொஞ்சம் கவனம் செலுத்துகிறேன். இப்போ அப்படி டூ மெனி பார்ட்டிஸ்ன்றதை விட டூ மெனி அமைப்புகள் என்று இப்பொழுது அது வேறையாக அதிகரித்திருக்கு. அதற்காக சமூக கட்டமைப்புகள் என்ற பொருளில் பலது உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஆரோக்கியமானது அல்ல. அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அல்லது முன்னெடுக்கக்கூடிய அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கட்டமைப்பாக தங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் டிகேஎன்ஏயுடைய இணக்கத்துக்குடியில் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு, அந்தந்த கட்சிகள் அவரவருடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு தமிழ் தேசிய ஈனம் சார்ந்த எல்லா பொது விடயங்களிலும் ஒரு இணக்கப்பாட்டோடு செயல்பட்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றதை இந்த நாட்டிற்கும் இந்த இனவாத அரசிற்கும் எங்களுடைய மண்ணிலே ஊடுருவி இன்று எங்களையே பிளவுபடுத்துகின்ற இன்றைய அரசாங்கத்திற்கும் முன்னைய அரசாங்கத்திற்கும் இரையாகாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக ஒரு ஒற்றுமை பலத்தை உருவாக்க வேண்டிய கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் உண்டு. அந்த கடமையை எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை வெளிக்கிழமையாக பேசாமல், அதை வெளிப்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான உறவை பேணிக்கொண்டு இந்த கட்சி தான் நாங்கள் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் ஒரு வரலாற்றின் அடியொற்றிய மக்கள் அங்கம். நாங்கள் தவறினால் எங்களுடைய வரலாறு தனித்தும் ஒற்றுமையாகவும் கூட்டாகவும் நிச்சயமாக ஒரு தவறான வரலாற்றை பதிவு செய்யும் என்ற இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.